Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முதல்வரின் முகவரி என்ற துறையின் கீழே கடந்த 4 வருஷத்துல 2,71,161 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. இது மக்களாட்சியினுடைய மாபெரும் சாதனை. இது மக்கள் தங்களுடைய கோரிக்கைகள் அனுப்பினாதான் நடவடிக்கைன்னு இல்லாம கோரிக்கை மனுக்களை அரசாங்கமே மக்களுடைய இருப்பிடத்திற்கு சென்று வாங்கணும்னு நான் நினைச்சு உருவாக்கினது தான் மக்களுடன் முதல்வர்ங்கிற அந்த திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 52,083 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம்பட்டில் வசிக்கிற மாலதி என்ற பெண் பேசினதை நீங்கள் எல்லாம் சமூக வலைத்தளத்தில் பார்த்திருப்பீங்க. நான் பார்த்தேன். அதில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என் மகன் ஒரு மாற்றுத்திறனாளி. அவனை கவனிச்சுக்கிட்டு நான் வீட்டிலே இருக்கிறதுனால வேலைக்கு போக முடியல. அதனால எனக்கு வீட்டில் இருந்தபடியே தொழில் செய்ய கடன் வழங்கணும்னு மக்களுடன் முதல்வர் திட்டத்தை மனு கொடுத்திருந்தாங்க. மனு கொடுத்த ஒரே மாசத்துல எனக்கு வங்கி மூலமா 25 விழுக்காடு மானியத்தோட கடன் உதவி தரப்பட்டுச்சு. இப்போ வீட்டில் இருந்தபடியே என்னுடைய மகனையும் பார்த்துக்கிட்டு துணிகளையும் வாங்கி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று இந்த மாலதி சொல்லியிருந்தார். இப்படி எத்தனையோ லட்சம் பேர் வாழ்க்கையில் நேரடியா உதவிகளை அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஆட்சி தான் நம்ம ஆட்சி. கடந்த 4 ஆண்டுகள் மட்டும் செங்கல்பட்டு மாவட்டத்தை வளர்த்தெடுத்த ஏராளமான பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சில முத்திரை திட்டங்களை மாத்திரம் நான் தலைப்புச் செய்தியாக மட்டும் சொல்ல விரும்புகிறேன். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அமைக்கப்பட்டதோடு அங்கே 6 ஏக்கர் பரப்பளவில் நீரோற்றோடு கூடிய புதிய பூங்காவும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட இருக்கு. செங்கல்பட்டில் 97 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருது. மாமல்லபுரத்தில் 74 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கக்கூடிய பணி நடைபெற்று வருது. வரதராஜபுரம் முடிச்சூர் ஆம்னி பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் 42 கோடி 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுச்சு. நெம்மேலியில் கடல் நீரை குடிநீரக்கூடிய திட்டம் 4,276 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருது. மறைமலை நகரில் புதிய தாவரவியல் பூங்கா, உலக புகழ்பெற்ற லண்டன் கியூ கார்டன் அதோடு சேர்ந்து 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட இருக்கு. தாம்பரம் அரசு மருத்துவமனையை 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்த பணிகள் நடைபெற்று வருது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பில் மாவட்ட விளையாட்டு வளாகம் அமைக்கும் பணி நடைபெற்று வருது. பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதிகள் குடுவாஞ்சேரி மற்றும் தாம்பரத்தில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கு. 43 கோடி ரூபாய் செலவில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் ஒருங்கிணைந்த பயிற்சி மையம் மற்றும் அரசு பாதுகாப்பு இல்லம் ஆத்தூர் கிராமத்தில் திறக்கப்பட்டிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு படகு இல்லத்தில் மிதவை உணவகம் பயன்பாட்டில் இருக்கு. நங்கநல்லூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 52 சென்ட் கபரிஸ்தான் அமைச்சர் அன்பரசன் கோரிக்கை ஏற்று அதுவும் அமைக்கப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியா ஒரு புதிய அறிவிப்பையை இந்த விழா மூலமாக நான் அறிவிக்க விரும்புகிறேன். அப்படி அறிவிக்கலன்னா அன்பரசன் விடமாட்டார். தொழில்துறையில் முன்னிலையில் இருக்கக்கூடியது செங்கல்பட்டு மாவட்டம். நேற்று கூட அதுக்கான உதாரணமாக அடிக்கல் நாட்டின விழா நடந்துச்சு. ஒரே ஆண்டில் அந்த பணிகளை முடித்து கோத்ரேஜ் என்ற உற்பத்தி ஆலயத்தை நான் திறந்து வச்சு தான் நேற்றுக்கு போனேன். செங்கல்பட்டு மாவட்டத்தை தொழில் வளர்ச்சி மேலும் ஊக்குவிக்கிற வகையில் செய்யூரில்
சுமார் 800 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் இந்த விழா மூலமாக அறிவிக்கிறது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்க எதை அறிவிச்சாலும் அதெல்லாம் வேகமா அரசாணை ஆகும், செயல்பாட்டுக்கு வரும். அது மட்டுமல்ல, திட்டங்களை முடிச்சு திறப்பு விழாவுக்கு நானே வருவேன். இப்படி துரிதமாக செயல்படுகிற காரணத்தால் தான் இந்தியாவோட 2வது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு உயர்ந்திருக்கு. பொருளாதார குறியீடு எல்லாத்திலையும் தமிழ்நாடு வளர்ச்சி எட்டிக்கிட்டு வருது. கடந்த 3 ஆண்டுகள்ல 10 லட்சம் கோடிக்கு மேலான தனியார் முதலீட்டு திட்டங்களை வர்றது உறுதி செய்யப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம ஆட்சியின் மீதான நம்பிக்கை. வறுமை இல்லை, பட்டினிச்சாவி இல்லை என்ற நிலையில திறமையான வளமான உண்மையான நிர்வாகத்தை நாம் நடத்திட்டு வரோம். சில தடைகள் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னும் வேகமா வளர்ந்திருக்கும். நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க. என்ன மும்மொழி கொள்கைய, அதாவது இந்தி சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாயை தருவோம்னு திமிரா பேசுகிறார். யாரு? ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அவங்க தேசிய கல்விக் கொள்கை என்ற பேர்ல புகுத்துற கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சிடணும். நாம அதை எதிர்க்கிறோம். கல்விக்குள்ள மாணவர்களை கொண்டு வர முயற்சி செய்யாம கல்வியிலிருந்து மாணவர்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு. கல்வியை தனியார்மயமாக்குறது, பணக்காரர்களுக்கு மட்டுமே உயர்கல்வியின் நிலையை ஏற்படுத்துறது, கல்வியை மதவாதத்தோடு புகுத்துறது, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பொது தேர்வு, கலை அறிவியல் பொறியியல் படிப்புகளுக்கு நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு, கல்வியில ஒன்றிய அரசோட அதிகார குவிப்புக்கு வழிவகுக்குது. இப்படி நிறைய இருக்கு. இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் உங்க நிதி உங்க கைக்கு வரும்னு பிளாக்மெயில் பண்றார். யாரு? ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அதனால்தான் ஏற்கனவே உறுதியா சொன்ன, திட்டவட்டமா சொன்ன, அழுத்த திருத்தமா சொன்ன, 2000 கோடி இல்ல, நீங்க 10,000 கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம்னு திட்டவட்டமாக நான் சொன்னேன். இந்த மேடையில அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன், உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு இவங்களுடைய சதிகளுக்கு எதிராக விடாம போராடுறத தாங்கிக்க முடியாத நேற்று தர்மேந்திர பிரதான் அவர் என்ன பேசி இருக்கிறார் பாராளுமன்றத்தில்? தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க, அராஜகவாதிகள்னு நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாம பேசி இருக்கிறார். ஆனால் பேசி அரை மணி நேரத்தில் அவர் பேசினதை திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள். அவங்களுடைய போர்க்குரலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடையின் மூலமாக உங்களின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மானம் அவன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டுன்னு எழுதினார். யாரு? நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவரை கலைஞருடைய வாரிசுகள் நாங்கன்னு நம்ம எம்பிக்கு நாடாளுமன்றத்தில் காட்டிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அதிமுக உறுப்பினர்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாடிக்கிட்டு இல்லாம தமிழ்நாட்டின் உரிமைக்கு யாருக்கும் பயப்படாம போராடுவோம்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. 40 பேர் போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டவங்களுக்கெல்லாம் நேற்று சரியான பதில் கிடைச்சிருக்கு. இதோ போர்க்குணத்தோடு தமிழ்நாட்டுக்காக போராடுவோம், இதே பொறுப்புணர்வோடு மக்களாட்சி நடத்துவோம், அதுக்கு இப்போது போல எப்பவும் மக்களான உங்க ஆதரவு தொடரணும் 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 என்று கேட்டு விடைபெறுகிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.